கந்த சஷ்டி விரதத்தோட 6வது நாள் என்னோட 3வது நாள் விரதம். இன்னைக்கு பெருசா எதுவும் பண்ணல. பூஜை மட்டும் பண்ணிட்டு ஆஃபீஸ் போயிட்டேன். அண்ட் நாளைக்கு திருக்கல்யாணம் இல்லையா? என்னோட ஹஸ்பண்டோட ஃபேமிலி எல்லாம் வருஷம் வருஷம் மாலை போடுவாங்க. நாளைக்கு என்னோட ஹஸ்பண்ட் மாலை போட போறாரு. அதுவும் 2 மண்டலம் இருக்க போறேன்றாரு. எனக்கு தெரியல எப்படி இருப்பாருன்ட்டுன்னு. பரவால்ல, முருகன் கூட இருந்து எல்லாம் வழி நடத்துவாருன்னு நம்பலாம். அண்ட் மறுபடியும் ஆஃபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வீட்லயும் பூஜை பண்ணிட்டு ரெடி ஆயிட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டேன். கோயில்ல இன்னைக்கு செம்ம கூட்டம். என்னால கோயிலுக்குள்ள முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா என்கிட்ட குழந்தை இருக்கு. அந்த கூட்டத்துல என்னால முடியாது. சரி, ஒரு பக்கம் நின்னுட்டு இருந்தேன். அங்க சுவாமியை கோயிலை சுத்தி கூட்டிட்டு வந்தாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. என் முன்னாடி சுவாமி கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷமாவது எனக்கு தரிசனம் கொடுத்தாரு. அப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா என்னோட சந்தோஷம் எப்படின்னா கண்ணீரா வெளியே இருக்கு. ஓகே அப்படின்ட்டு கோயிலுக்குள்ள போயிட்டு சன்னிதானத்துல இருக்கிற முருகனை பார்த்துட்டு போயிடலான்னு போயிட்டு இருக்கும் போது எனக்கு பசி வேற. நான் அங்க கொடுத்துட்டு இருக்க பிரசாதம் எல்லாம் வாங்கி சாப்பிடலாமா, இல்ல விரதத்துல இருக்கிறோம் தப்பாயிடும் அப்படின்னு யோசிச்சுட்டே போயிட்டு இருக்க. ஒரு அக்கா பிரசாதம் கொடுத்துட்டு சாப்பிடுமா அப்படின்னு போனாங்க. அப்ப கூட எனக்கு அந்த சாப்பாடை சாப்பிட தோணல. ஏன்னா விரதம் இருக்கும், நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு அந்த சாப்பாடை என் குழந்தைக்கு ஊட்டிட்டேன். அண்ட் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டேன்.